வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் ஜி குக்கோட ஒரு 2 ஷார்ட் போட்டிருந்தேன். when the mafia king loves enemies boyfriend அப்படி சொல்லிட்டு அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி நல்லா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மவுஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் போடுவேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்எஃப்பில் லாஸ்ட்டில் எதில் விட்டுருந்தோம், ஜிமினும் ஜேகியும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் ஐட்டோவை பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல லீயும் பிரைட்டும் இருந்திருப்பாங்க. பட் ஜேகே அவங்க 2 பேரையும் கண்டுக்காமல் ஜிமினியை தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜிமினும் அதை நோட் பண்ணியிருப்பாங்க. நான் அதில் தான் விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜிமின் என்னவா என் பிரைட்டு போய் இப்படி பேசுகிறான், இவனுக்கு பாவமே பார்க்கக்கூடாது அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா பிரைட் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா பிரைட்டுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா ஜேகே பிரைட் கோவப்படுற மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார். ஸோ பிரைட் பார்த்தீங்கன்னா லீ முன்னாடி எதையும் காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் ஓவர் ஆகிட்ட போல், போ ஆண்ட்ரு அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கான் பாரு, அவன் கூட போய் பேசிட்டுரு இல்லையா, கிளம்பிட்டு போயிட்டே இரு அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ஜேகே அவங்க தள்ளி விட. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஜேகேக்கோ அவ்வளோ கோவம், என்ன தள்ளி விடுறான், சிரிக்கிறியா நீ அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்டோட ஃபேஸில் ஒரே ஒரு பஞ்சு தான். பிரைட் தெரிச்சுக்கிட்டு போய் ஜிமினோட காலிலே விழுறாங்க. அதை பார்த்துட்டு ஜிமின் பிரைட் என்ன ஆச்சு உனக்கு, பிரைட் ஏய் எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன ஜேகே என்னது இதெல்லாம், சின்ன குழந்த மாதிரி நான் ஒன்று அடிக்கிறதோ நீ என்ன அடிக்கிறதோ தேவையா? பிரைட் இது பிரைட்டோட கோட்டை, என் மேலே கை வச்சுட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு விடுறேன், ஏதோ போதையில் பண்ணிட்டேன்னு, போயிடு சைலண்ட்டாக இங்கேருந்து போயிடு அப்படி சொல்ல. லீ அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு பிரைட் இங்கே என்ன பிரச்சனை? பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பையன், அது டெண்டர் போயிடுச்சுல, அந்த மன வருத்தம் இருக்க தானே செய்யும், அதில் மேலே கொஞ்சம் கை வைக்க பார்க்குறா, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சின்ன பையன், தலையில் கொட்டி அமிச்சா போய் உக்காந்துக்குவான். என்ன ஜேகே போய் உக்காந்துக்கு, போ அங்கே பாரு பார்லாம் இருக்குது, நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஆண்ட்ரு வேறு இருக்கான், போ 2 பேரும் ஊற்றி குடிச்சிட்டு வீட்டுக்கு பொறுமையாக போங்க, இல்லையா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பாடி கார்ட்ஸ் எடுத்து அமுச்சு வைக்கிறேன், அவங்க பத்திரமா வீட்டில் எதுவுமே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரைட் பார்த்திங்கன்னா ஜேகேவோட ஹேர்லாம் அப்படியே குழந்தைக்கு தடவி விடுறாமே தடவி விட்டுட்டு சொல்ல. இதை கேட்டு ஜேகேக்கா இன்னும் கோவம் வர. பிரைட்டோட ஃபேஸை போட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கீழே தள்ளி அவர் ஃபேஸை போட்டு நல்லா பஞ்ச் பண்ணிகிட்ருக்க. இதை எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு க்ரௌட் மாதிரி நிற்கிறாங்க. அது ஆண்ட்ரும் பார்க்குறாங்க. போச்சு ஏழ்ரை கூட்டானா, ஜேகே மாமே போது விட்டுறாடே அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா ஜேகே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜேகே ஜிமினை பார்த்து அப்படியே அடிச்சிட்ருக்காங்க. ஜிமின் அழுதுட்டு பிரைட்னு சொல்லிட்டு கதறிட்டுருக்காரு. பட் ஜேகே ஜிமின் அழ ஜேகேக்கு இன்னும் கோவம் பிரைட்டோட ஃபேஸை அப்படி போட்டு பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. லீ இதில் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு அவரோட பாடி கார்டோட. இப்போ ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகே கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ப்ளீஸ் அவனுக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு, விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு பிரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க. அப்போ ஜேகே சைலண்ட்டாக ஜிமினோட ஃபேஸ் பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் அவ்வளோ அழுகுறாங்க பிரைட்டை பார்த்துட்டு. பிரைட் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இங்கே பாரு என்னை பாரு எந்திரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அதை விட்டுட்டு பிரைட்டோட ஃபேஸ் பண்ணி கப் பண்ணிட்டு பார்க்க. அப்போ ஜேகே ஜிமின் டச்சு போனதுமே அப்படியே செம்ம கோவத்தில் பிரைட்டோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் பிரைட்டோட ஃபேஸ் போட்டு நல்லா பஞ்ச் பண்ணுறாங்க. அது ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜேகே ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, விடு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே கீழே தள்ளி விட்டு பிரைட்டை பார்த்திங்கன்னா அப்படியே உட்கார வைக்கிறாரு. பிரைட் நம்ம இங்கேருந்து போகலாம், வா ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இங்கேருந்து வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா பிரைட் அப்படியே பிடிச்சி தூக்குறாங்க. ஸோ அப்போ பிரைட்டோட பாடி கார்ட்ஸ் எல்லோரும் வர. இதில் எல்லாத்தையும் மற்ற மாஃபியாஸ் சின்ன கேங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லோரும் அங்கேருந்து சைலண்ட்டாக பார்த்திங்கன்னா கிளம்பிட. பிரைட் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே முடியாமல் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்துட்டு அவனை விட்டுறாதீங்கடா, முடிச்சிடுங்க இங்கேயே அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்திங்கன்னா ஜிமின் கூட போகிறாங்க. ஜிமின் அழுதுகிட்டே பிரைட் அங்கே கூப்பிட்டு போக
ஜேகே அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பிரைட்டோட பாடி கார்ட்ஸ் ஜேகேயோட ஃபேஸில் அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஜேகே ஜிமினியை தான் பார்க்குறாரு. ஒரு டைம் திரும்பி பாரு பாரு பாருன்ற மாதிரி பார்க்குறாரு. பட் ஜிமன் எதுவுமே பார்க்கல. பிரைட்டை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து அப்படியே காருக்கு வந்து போகிறாங்க. இது ஜேகே பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். அந்த கோவம் ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸுங்க எல்லார் மேலேயும் வந்து செம்மையாக அடித்து சாகிற அளவுக்கு அடித்து போட்டுட்ருக்கேன். இந்த சைடு ஆண்ட்ரும் பார்த்திங்கன்னா பிரைட்டோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அடிச்சிட்ருக்காங்க. டேய் அடிச்சது அவன் அடி வாங்கினவன் அதோ போகிறான், என்னை ஏன்டா போட்டு நசுக்கிட்டுருக்கீங்க, டே என்னை விடுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு எல்லாரையும் அடிக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாருமே அடித்து முடிச்சுட்டு ஆண்ட்ராலையும் முடியல. அவர் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துட்ருக்க ஜேகே ஒரு மாதிரி ஒரு மவுத்துலேருந்து தான் ப்ளட் வந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையும் அப்படி தொடச்சிட்டு டேய் வட போகலாம், டேய் இதுக்காடா வந்தோம், ஓசியில் எவனோத்த சரக்கு கொடுக்குறான் குடிச்சிட்டு போகலான்னு வந்தா இந்த மாதிரி பண்ணிட்டியாடா, டேய் வா போகலாம், ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டலா மாமே, என்ன எவனா கத்தியத்தை சொல்லிட்டானண்ணா? இல்லையே பார்த்தா நல்லா தானே இருக்கிற, எப்போ என்ன ஹாஸ்பிட்டலு? என் ஜிம்மின் அங்கே இருக்கான், அவன் அங்கே இருக்கக்கூடாது, வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஆண்டோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க காருக்கு போயிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஜேகே கார் எடுக்கிற. அப்போ ஆண்டர் டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அந்த ஜிமன் எவனே நமக்கு தெரியாது, அப்புறம் அது பிரைட்டோட ஆள், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? யார் சொன்னது பிரைட்டோட ஆள்னு? இப்போலேருந்து இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அவன் ஏன் ஆள் தான். பாரு ஜேகே, சும்மா விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. பிரைட்டுக்கு இந்த டெண்டர், இங்கே இருக்கிற மாஃபியா, இந்த கன்னு ட்ரக்கு அதெல்லாம் விட அவனுக்கு அந்த ஜிம்மன் தான் முக்கியம். லாஸ்ட் மீட்டிங்கில் ஜிம்மன் மேலே எவனோ ஒருத்த ஃபைலை போட்டானே, அங்கேயே அவனை போட்டு தள்ளிட்டான் பிரைட்டுக்கு ஜிம்மன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காத, காரை திருப்பு நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ எவ்வளோ கூப்பிடுறாங்க. பட் ஜேகே ஜிம்மன் எங்கே போயிருப்பாங்க சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் தேடுறாங்க. பட் எங்கேயுமே பிரைட்டை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு எந்த ரெக்கார்டுமே இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா அந்த நைட் ஃபுல்லாக ஜேகே ஜிம்மில் தேடிட்டு ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்காங்க. ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா அதே காரில் உட்காந்துட்டு ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் வந்து போயிடுது. டேய் இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா அவனை தேடிட்டே இருக்க போகிற? இந்த சவுத் கொரியாவே சலிச்செடுத்தாவது என் ஜிம்மினை நான் கண்டுபிடிப்பேன். ஸோ பாரு, எனக்கு அவன் பேர் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு என்ன ஏஜ், என்ன படிக்கிறான், ஸ்கூலா காலேஜா ஒர்க் பண்ணுறானா, ஒரு மயிரும் தெரியாது. அப்புறம் எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அவன் என் ஆள் எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருப்பேன். அது ஈஸி தான் கண்டுபிடிக்கிறதுலாம், நான் பார்த்துக்கிறேன், நீ சாத்திட்டு உக்காரு அப்படியே சொல்லிட்டு ஜேகேவும் ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா பிரைட்டோட வீட்டு முன்னாடி தான் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரைட்டாச்சு ஜிம்மினை போய் பார்ப்பான், அப்படியாச்சும் ஜிம்மினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் இந்த லாஸ்ட் 1 வீக்காக பிரைட்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அடிபட்டிருக்கோம். அவர் லாஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டல்னே வந்திருப்பார். அங்கேருந்து வந்ததுக்கப்புறமும் பிரைட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியில் போயிருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் வந்து இருந்திருப்பாங்க. ஜிமன், பிரைட் இப்போ எப்படி இருக்க? ஏன் நான் வேணான்னு சொல்லிட்டு? நான் உன்னை பார்த்துட்ருப்பேன்ல, நான் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குது பிரைட். அதுக்கு தானே வீடியோ கால் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்கு அழுவுற? எனக்கு அவ்வளோ அடிபட்டுருச்சு, எனக்கு அந்த ஜேகேவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏய் விடு, அன்றைக்கி ஏதோ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அவனும் அப்படி தான் இருந்தான், அசந்த நேரத்தில் அடிச்சிட்டா. இது பாரு, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு அங்கெல்லாம் ஓகே தானே? நான் இங்கே ஓகே தான், எனக்கு இங்கே எல்லாம் ஓகே, ஆனால் நீ இல்லைல்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் பிரைட், இங்கேருந்து கூப்பிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க வேண்டாம், நீ இல்லாத இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் அங்கே இரு, அப்புறம் நானே வந்துடுறேன், போதுமா? பிரைட், அது எப்போ வருவேன்? கொஞ்ச நாள் வந்துடுவேன், சரியா? அப்படியே சொல்லிவிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிவிட்டு அப்படி அவர் வீட்டு டெரஸில் நின்றுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜேகே எப்படி போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சென்டர் சைட் ஜேகே ஆண்டு டேய் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோண்டா. டேய் கொண்டா சும்மாடுறா, நானும் உன் கூட தான் நின்றுட்டுருக்கேன். நீ ஆளை பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்க, நான் சும்மாவே நின்றுட்டுருக்கேன், எனக்கு அப்படியே காண்டாகுது. இது பாரு, எனக்கு அந்த ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எதுக்கு அந்த பிரைட் பண்ண சுற்றுறான், ஏன் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. பட் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான சோல் என் லைஃப்பில் இன்னொரு டைம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் என் ஸ்கூல் லவ், என் ஃபர்ஸ்ட் லவ்க்கு அப்புறம்
எனக்கு லவ் வந்ததுன்னா அது அவன் மேலே தான். எனக்கு அவன் கண்டிப்பாக வேணும். நான் அவனை மிஸ் பண்ண மாதிரி இவனையும் மிஸ் பண்ணிடுவேன்னு கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் அவனை மிஸ் பண்ண மாதிரி இவனை மிஸ் பண்ணிட மாட்டேன். இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் லவ் பண்ணுவேன். அவன் பண்ணுறானோ இல்லையோ, ஆனால் நான் பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே ரொம்ப ஸ்பீடாக காரை எடுக்கிறாங்க. இந்த சைட் ஜிமின் பார்த்திங்கன்னா அவரோட ஆன்டி வீட்டில் தானே இருக்காங்க. ஸோ பிரைட் சொல்லிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஜேகே கண்டிப்பாக ஒன்று பார்த்துருப்பான், அவனை ஏதாச்சும் பண்ணிடுவான், அதனால் நீ காலேஜ்க்குள்ள எதுவும் போவேனா, நீ 1 வீக் வீட்லேயே இருந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா அங்கேயே அவரோட வீட்டில் மட்டும்தான் இருப்பார், ரூம் விட்டு கூட வெளில வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக டேபிள் போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அந்த ஸ்கை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு அப்படி யோசிச்சுட்டு நம்ம லைஃப் ஏன் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளாம் உட்காந்து யோசிச்சுட்ருக்க. அப்போ அவரோட டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. சித்தி, ஜிமின் தூங்கலையா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சித்தி, டயர்டாக இருந்துச்சு, அதான் உட்காந்துட்ருக்க. ஷோ, என்ன இப்போ ஃபீவர்லாம் ஓகேவா? ஓகே சித்தி, ஃபீவர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யார் இவனுக்கு ஃபீவரா? ஏன் ஆண்டி நீங்களும் இவ்வளோ வெகுலியாக இருக்கீங்க எங்கள் அம்மா மாதிரியே? ஜெஸ்ஸி, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் காலேஜ் போகல. ஐயோ ஆண்டி, பொய் நம்பாதீங்க. நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இவன் அப்படியே சீனை போடுறான் அப்பாவி மாதிரி. நீங்கள் மட்டும் ஜப்பானுக்கு போயிட்டீங்க அவ்வளோதான், அப்படியே ஓவராக பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்லை ஆண்டி. ஜெஸ்ஸி, நான் சொல்லுவேன்டா, நீ என் பேர் சொன்னீன்னா நான் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவேன். ஷோ ஜெஸ்ஸி, எனக்கு ஜிமினை பற்றி நல்லா தெரியும், நீ என்ன சொன்னாலும் என் பையனை நான் நம்ப போகிறதில்ல. நீ போ, வெளில போ, நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸி பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு, நல்ல அம்மா நல்ல பையன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட கோச்சிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுறா. இப்போ ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு, சித்தி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட சித்தி பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் சேர் போட்டு ஜிமினோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்லுங்கள் சித்தி என்னாச்சு? அது எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டை விற்றுட்டோம்ப்பா. தெரியும் சித்தி, நான் தானே சைன் பண்ணி கொடுத்தேன். ஆமாம் தெரியும். ஆனால் ஜிமன், என்னாச்சு சித்தி, என்னன்னு சொல்லுங்கள். அப்படி விற்றோம், காசு பத்தலைப்பா. ஆனால் சித்தி அந்த வீடு ரொம்ப சித்தி அந்த வீட்டோட காசு ரொம்ப அதிகமாச்சு. ஆமாம்ப்பா, ஆனால் அதை விட அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தார். இன்னும் $3.5 மில்லியன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. சித்தி, அது எனக்கு என்கிட்ட நான் என்ன சித்தி பண்ண முடியும்? நான் இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நீ ஒரு சின்ன ஹெல்ப்பு தான்ப்பா, அப்பாக்காக. எனக்காகலாம் ஒன்றும் இல்லை சித்தி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும். அது ஒருத்தர் அவர் கூட இருக்கணும்னு கேட்டார். அவர் சிங்கிள் பேமெண்ட்டாக $5 மில்லியன் நமக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. சிங்கிள் பேமெண்ட்? சித்தி என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அது நம்மளால் அந்த கடன் கொடுக்க முடியாது. இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்றாச்சு. இப்போ கடைசியாக ஜிமன் நீ மட்டும்தான் சித்தி. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ அவங்க கொடுக்குற காசுக்கு யார் என்னன்னு தெரியாதவங்க கூட என்ன போக சொல்கிறீங்களா? இல்லைப்பா, அவர் ரொம்ப நல்லவங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களால தான் இதை கேட்டாங்க. ஆனால் சித்தி, என்னால் எப்படி எனக்கு இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமன், எனக்கு தெரியும் ஜிமன், ஆனால் என்ன பண்ணுறது? அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ரொம்ப இயர்ஸ் அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க. என்ன சித்தி பேசுகிறீங்க? ஜிமன் நமக்கு இருக்க லாஸ்ட் ஓபி தான். அவருக்கு என்னன்னு தெரியல, ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கான். நீ அவர் கூட இருக்கிறேன்னு சொன்னான். இவ்வளோ மணி நமக்கு தராங்களா, எக்ஸ்ட்ரா கூட தராங்களா? ஆனால் சித்தி, எனக்கு நாளைக்கு அவர் ஒன்று மீட் பண்ண வராரு நம்ம வீட்டுக்கு. மார்னிங் ரெடியாரு. இது அப்பா தான் அவங்ககிட்ட சொல்ல சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வெளில போயிடுறாங்க. ஜிமன்கா அதை கேட்டு அவ்வளோ பெயினாக இருக்குது. என்னடா அப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உடனே அவர் பார்த்திங்கன்னா பிரைட் கிட்டேயாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் பிரைட் கிட்ட இருந்து கால் ரீச்சே ஆகலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு ஜிமனும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறாரு. ஸோ இப்படி இந்த நைட் முடிய நெக்ஸ்ட் டே மார்னிங்
க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு அது பிடிக்கல. பட் இருந்தாலும் அவர் சித்திக்காக அவர் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே ரூமில் அப்படியே வந்து பெட் மேலே உட்காந்துட்ருக்க. அப்போது அவர் டோர் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகுது. யாரோ வராங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குற. பார்த்தா அங்கே ஜேகே வந்து நின்றுட்டுருக்காரு. ஜேகே பரவாயில்லையே, பேர்லாம் மறந்துட்டுருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஜேகேவை யாராலையும் மறக்க முடியாதுன்னு நீ கூட ப்ரூவ் பண்ணிட்டல. அப்படியே சொல்லிட்டு ஜேகே தம் அடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஜிமினோட ஃபேஸில் அப்படியே அதை ஊதிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்கார. அப்போ ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுற? ரைட்டுக்கு மட்டும் இது தெரிஞ்சுது உனக்கு கொன்னே போட்டுருவான். அந்த டாக் நேம் எதுக்கு இப்போ என் முன்னாடி சொல்கிற? நீ போய் என் ப்ராப்பர்ட்டி உன்னை $5 million வாங்கிட்டேன். ஜேகே, அப்போ அது நீ தானா? ஏன் இந்த மாதிரி பண்ண? உனக்கு தெரியும்ல நான் பிரைட்டோட பாய் ஃப்ரெண்டுன்னு. தெரியும் தான், ஆனால் அது உன் வீட்டில் தெரியாது போலியே. நான் கேட்டோன்னே ஓகேன்ட்டாங்க உன் அம்மா. இல்லை இல்லை இல்லை, உன் சித்தி அவ்வளோ பாசமாவும் மேலே. ஜேகே ஜேகே, உனக்கு எவ்வளோ மணினாலும் நான் தரேன், பிரைட் கிட்ட வாங்கி தரேன். ப்ளீஸ் என்னை விட்டு ப்ளீஸ். மணிலாம் ஒரு மேட்ரே இல்லை. நீ இன்னும் எவ்வளோ கேட்குறியோ எல்லாமே நான் தரேன். நீ கூட என் வீட்டுக்கு என் ப்ராப்பர்ட்டியாக. நான் சொல்லும்போது சொல்கிறத செய்கிறவனா, எனக்கு பிடிச்ச மாதிரி, என்னை எப்பவும் லவ் பண்ணுறவனா என் கூட வந்துடுறியா? ஜேகே, உனக்கு இப்படி கேட்க கூசவே இல்லையா? இதை கேட்குறதுல என்னப்போ? என்ன தப்பு? கரெக்டாக தானே கேட்குறேன். உனக்கு ஃபுல் பேமெண்ட் நான் தரேன். என் கூட வந்துடு. டெய்லி லவ் பண்ணலாம். எப்படி வேணாலும் நிறைய பொசிஷனில் ட்ரை பண்ணலாம். சி அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகோட ஃபேஸ் பார்க்க முடியாமல் அவர் அந்த ரூம் விட்டு வெளில போக பார்க்க. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினை அந்த டோரில் அப்படியே லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு என்ன சி உயின்னா அப்படியா சொல்லிட்டா, அச்சோ இவனுக்கே நம்மளை பிடிக்கலையா அப்படின்னு போயிடுவேன்னு பார்க்குறியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று இந்த ஒரு வாரம் நாய் மாதிரி ரோடாக தேன்னு அப்போல்லாம் நீ என் கண்ணில் மாட்டவே இல்லை. நேற்று தான் சித்தி உன் ப்ராப்பர்ட்டிலாம் என்கிட்ட விற்க வந்தா. அதில் தான் பார்த்தேன், பேர் பார்க் ஜிமின்னு இருந்துச்சு. அதை பார்த்ததும் நீ இருக்க மாட்டேன்னு நினச்சி ஃபோட்டோ கேட்டேன். உன் சித்திக்கு எவ்வளோ பாசம் உன் மேலே. உன் ஃபோட்டோ தான் வால்பேப்பர்லேயே வச்சுருக்கா. பார்த்ததுமே பிடிச்சிச்சு, விட்டுறக்கூடாதுன்னு தோணிச்சா. அதான் உன் சித்திக்கிட்ட எப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தேன். நீ ஒரு வீடு கொடுத்தியே, அது எதுவும் உன் அம்மா அப்பா கூட நீ வாழ்ந்த வீடா? உன் அம்மா, உன் ஒரிஜினல் அம்மா கூட அதை சைன் பண்ணும்போது கூட நீ அப்படி அழுதியா? ஆனால் பாரேன், அந்த வீடு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை விட அதிகமாக தான் இருந்துச்சு. நான் தான் உன்னையே எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன். அதையும் பேக்கு சித்தி நம்பிட்டா. மேலும் எனக்கு காசு வேணும்னு தெரிஞ்சதும் நானே காசு தரேன், ஜிமினை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு உடனே ஓகேன்ட்டா. என்ன மாதிரி பொம்பளை? வாவ் சூப்பர். அப்போது வீடை வாங்கினது நீ தானே? ஆமாம், நான் தான் வாங்கினேன். பேங்க்குக்கு தெரிய வேண்டிய காசை நான் தான் உன் ஃபேமிலிக்கிட்டேருந்து வசூல் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த வீட்டை வாங்கிக்கிட்டு காசை மட்டும் பேங்க்கில் கட்டியாச்சு. இன்னும் 3.5 million தான். அதை கூட கீழே செக் போட்டு கொடுத்தாச்சு. உன் சித்தியும் ஃபேமிலி எல்லாம் ஹாப்பி. இப்போ நீ என் கூட வர்றது மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. நான் உனக்கு பே பண்ணிட்டேன். நீ ஏன் ப்ராப்பர்ட்டி. வர முடியாது, எனக்கு பிரைட்டை தான் பிடிக்கும், அவனை தான் லவ் பண்ணுறேன்னு ஏதாவது பேசினேன் சாவடிச்சு போட்டுருவேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப டெரராக பேசிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் கூப்பிட்டு வர. அப்போது வெளியில் அவங்க ஃபேமிலியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. பட் ஜிமின் யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலை. ஜேகே எதுக்கும் பேச அலோவும் பண்ணல. அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் அப்படியே கூப்பிட்டு போயிட. அவரோட பாடி கார்ட்ஸும் அப்படியே பின்னாடி போயிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின்கா கத்தி அழுகணும் போல் இருக்குது. பட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜேகே பரவாயில்லையா, சொல்கிற பேச்செலாம் கேட்குற, நல்லா தான் வளர்த்தி வச்சுருக்காங்க உன்னை வீட்டில், போகலாம்
அப்படியே சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஜேகேயோட மேன்ஷனுக்கு வந்து வராங்க. வந்தால் அது ஒரு பெரிய மேன்ஷன். ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு எதையுமே வந்து அவருக்கு மைண்டில் ஓடவே இல்லை. எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பிரைட் மட்டும்தான் அவரோட மைண்ட் ஃபுல்லாக இருக்காங்க. அவர்கிட்ட பேசணும்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜேகே, ஏய் என்ன புதுசாக வெத்தலை பார்க்கல வச்சு கூப்பிடணுமா என்ன? இறங்கு, வீடு வந்துருச்சு. ஜேகே ப்ளீஸ். என்ன ப்ளீஸு சொல்லு. ஜேகே, பிரைட் மேலே தானே எனக்கு கோவம். நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வைக்கிறேன். அவன் சாரி கேட்பான். அந்த டெண்டர் லாஸ்ட் இப்போ எடுத்தது அதை கூட உனக்கு கொடுத்துருவான். நான் சொன்னால் செய்வான். ப்ளீஸ் என்னை பிரைட் கிட்ட விட்டுரு. நீ கொடுத்த காசை விட அவன் நிறைய தருவான். நான் கேட்டால் எனக்காக நிறைய தருவான். ப்ளீஸ் ஜேகே, என்னை விட்டுரு ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட ரொம்ப கெஞ்சி அழுக. அப்போ ஜேகே, அப்படியா நீ கேட்டால் அந்த டெண்டர் அதை விட அதிகமாக பணம் எல்லாமே தருவானா? தருவான். பிரைட் கண்டிப்பாக தருவான். என் மேலே அவனுக்கு அவ்வளோ லவ். ஆனால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ். ஓ சரி, அவன் தந்துட்டானா நீ இங்கேருந்து போயிட்டே இரு. அந்த டெண்டரோட ஃபைலும் மணி எனக்கு வேணும், அவ்வளோதான். அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பிரைட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ பிரைட். ஹலோ யார்? பிரைட், நான் ஜிமின் எங்கே போன நீ? உன் வீட்டில் இல்லை, இது யார் நம்பர்? பிரைட் நான் இப்போ ஜேகே வீட்டில் இருக்கேன். ஜேகே வீட்லையா? அவன் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? உனக்கு கடத்திட்டானா? பிரைட், உனக்கு நான் என்ன சொல்கிறது? அவன் எனக்கு எங்கள் வீட்டில் காசு கொடுத்து வாங்கிட்டான். எனக்கு நிறைய லாஸ்லேருந்து. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி என்னை அப்படி வாங்கிட்டு வந்துட்டான். இப்போது அவனுக்கிட்டேருந்து நான் உங்ககிட்ட வரணுன்னா அவன் அதை விட எக்ஸ்ட்ரா மணி இப்போ லாஸ்ட் டெண்டரில் ஜெயிச்சில்ல அதோட ஃபைல்ஸ் வேணுன்றான். ப்ளீஸ் பிரைட், அது கொடுத்துட்டே இங்கேருந்து கூப்பிட்டு போயிடு ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அழுகுறாங்க. பிரைட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜிமின் மேலே அவ்வளோ லவ் இருக்கும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, ஹே ஜிமின் நீ வரி பண்ணிக்காத, இன்னொரு 10 minutes நான் அங்கே இருப்பேன், ப்ளீஸ் அழுகாத. பிரைட், என்னால் ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கவே முடியல. என்னமோ மாதிரியாக இருக்குது. அந்த ஜேகே பேசுறது பார்க்குறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் என்னை சீக்கிரம் வந்து கூப்பிட்டு போயிடு ப்ளீஸ். அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு, ஜேகே என்ன பேசிட்டியா உன் லவ் பர்ட் கிட்ட? பேசிட்டேன் ஜேகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வரேன்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா, சரி லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டல, லொக்கேஷன் தெரியாமல் எங்கன்னா போய் தெரிஞ்சிட்ருக்க போகிறா. அதெல்லாம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டான், கண்டிப்பாக வந்துடுவான். அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அவர் டியாஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் இன்னொரு வந்து சோஃபா இருந்திருக்கும். ஸோ அதில் போய் உட்காந்துட்டு பிரைட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கிப் ஆகுது. 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது, 2 hours ஆகுது, 3 hours அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே வாசலே தான் பார்த்துட்ருக்காங்க, பிரைட் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேவும் அதே மாதிரி தான். ஏய் என்ன ஜேகே எவ்வளோ நேரம்? வருவானா வரமாட்டானா? அது வந்துட்டு தான் இருப்பாங்க. இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் மேபி ரெயின், அதனால. ரெயினா? எனக்கு ஒன்று இங்கே ரெயின் வரா மாதிரி தெரியலையே. பாடி கார்ட்ஸ் அண்ணா, என்னண்ணா வெளியில் மழை பெய்யுதா?